Hi, hello மக்களே. This is Maran. Welcome to our channel. So, today எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 1 ஐசிடி சேனல். ஓகேங்களா? தமிழில் அந்த ஒரு சேனல் பார்த்தா போதும் அப்படின்னா அந்த ஒரு சேனலை மட்டும் நான் ஷோ பண்ணுறேன். இதுக்கு போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எஸ்எம்சிக்கு ஒரு 3-4 சேனல் கொடுத்துருப்பேன். தமிழில் ஒரு 3 சேனல் கொடுத்துருப்பேன் அண்ட் இங்கிலீஷில் ஒரு 2 சேனல் கொடுத்துருப்பேன். சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் 5 சேனல் சொல்லியிருக்கேன். அதில் ஏதாவது ஒரு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன ஸ்பாட்டன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஸ்பாட்டன் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா நான் பிகினிங் ஸ்டேஜில் படிக்கும்போது எனக்கு எஸ்எம்சி கற்றுக்கும்போது எனக்கு அந்த சேனல் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அந்த சேனலை சொன்னேன். சரிங்களா? அண்ட் தென் அடுத்து ட்ரேடிங் செல். ஓகேங்களா? எனக்கு ட்ரேடிங் செல்லில் இன்னும் கண்டென்ட் அதிகமாக கிடச்சிச்சு. ஆனால் இந்த ஸ்பாட்டனில் கண்டென்ட் கம்மியாக தான் இருந்துச்சு. கண்டென்ட் கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டியாக இருந்துச்சு. ட்ரேடிங் செல்லில் கண்டென்ட்டும் நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியும் அது நல்லா இருந்துச்சு. சரிங்களா? பவர் ஆஃப் அந்த இன்னொரு எஸ்எம்சி சொல்லியிருந்தேன்ல, ஸோ அது எதுக்கு சொன்னேன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சில கான்செப்ட் மிஸ் ஆகும். அந்த கான்செப்டும் அவர் கொஞ்சம் நடத்திருப்பார். ஓகேங்களா? நான் படிக்கும்போது அதெல்லாம் படித்தேன். ஸோ அதனால சொன்னேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அண்ட் தென் ஸ்மார்ட் ரிஸ்க்கு அப்புறம் ட்ரேடிங் ஹப்பி அந்த 2 சேனல் ஏன் சொன்னேன்னா உங்களுக்கு தமிழில் கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படின்னா இங்கிலீஷில் பாருங்கள். இங்கிலீஷில் சேம் தான். ட்ரேடிங் ஹப்பில் என்னென்னா அவங்க எப்படி ஒரு என்ட்ரி எடுக்கிறது அந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஸ்மார்ட் ரிஸ்கில் அப்படி தான் ஒரு கான்செப்ட் சிம்பிளாக சொல்லுவாங்க, எலாபரேட்டாக சொல்லுவாங்க, ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணி பார்த்து சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அது நான் சொன்னேன். எஸ்எம்சிக்கு அவ்வளோதான். அண்ட் தென் இப்போ ஐசிடிக்கு தானே சொன்னோம். ஸோ ஐசிடிக்கு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஐசிடிக்கு நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் நான் யூடியூப் போய்க்கிறேன். யூடியூப் போயிட்டு ஐசிடி இன் தமிழ். ஓகேங்களா? நான் அப்படி சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டு வர சேனல்னால் டாக்டர் மேட்ரிக்ஸ் தான். நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னா ஏன் சொல்கிறேன்னா நான் ஐசிடி கற்றுக்கிட்டேன், நான் நிறைய கான்செப்ட் கற்றுக்கிட்டேன், அது மேட்டரில். ஆனால் நான் ஐசிடி கற்றுக்கிட்டேன் முதல் சேனல் அப்படின்னா இவரோட சேனல் தான். ஃபஸ்ட்டு நான் ஐசிடியோட கோர் மென்டர்ஷிப் போய் பார்த்தேன். எனக்கு இங்கிலீஷில் ஒன்றும் புரியலை, ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தார். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி ஐசிடி எதுவும் தமிழில் இருக்கான்னு தேடி பார்க்கும்போது அடுத்து இந்த குவார்ட்டர்லி தியரி தமிழ்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா? அவரோட வீடியோ பார்த்து கொஞ்சம் லேர்ன் பண்ணேன். ஏன்னா அது சும்மா பிகினிங் பார்த்தேன், ஐசிடி நல்லா இருக்குன்னு சொன்னதுனால போட்டு நான் மட்டும் குழப்பிக்கிட்டேன். ஸோ அந்த தப்பை யாரும் பண்ணிடாதீங்க. ஐசிடி படிக்கிற மாதிரி இருந்தால் நான் ஐசிடி மட்டும் படித்தா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு டாக்டர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இதில் எதை சொல்லுவோம் அப்படின்னா இவரோட சேனல் போய்க்கோங்க. இவரோட சேனல் போயிட்டு பிளேலிஸ்டில் அவர் ஐசிடி மென்டர்ஷிப் தமிழ் இருக்கா. ஸோ இந்த ஒரு 21 வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? சாரி, இந்த 21 வீடியோவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 by 1 உட்காந்து பொறுமையாக பாருங்கள். ஆனால் இதில் ட்ராபேக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டியூரேஷன் தான். அவர் டைமில் கிளாஸ் எடுத்த வீடியோ தான் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால தான் இந்த டியூரேஷன் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இதே கண்டென்ட் இதுதான் கண்டென்ட் சொல்கிறாரு அப்படின்னா தெளிவாக ஒரு 20 minutes 30 minutes போதும். இதுதான் கண்டென்ட் சொல்ல. அவர் கிளாஸ் எடுக்கிறதுனால தான் ரொம்ப பெருசாக போயிட்டு. சரிங்களா? ஸோ அதை யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நோட்ஸ் எடுங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த ஒரு சேனல் மட்டுமே நீங்கள் பார்த்து ஐசிடி லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கண்டென்ட் இப்போ இதுதான் ஐசிடியில் நான் என்ன படிக்கணும் கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் அதுக்கு ஒரு சேனல் சொல்கிறேன். அதுக்கு ஒரு சேனல் இருக்குமே, இந்த டெட்செக்ஸ் ட்ரேடர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, இந்த சேனல் பார்த்துக்கோங்க, சேன் ஐசிடின்ட்டு. நான் இப்போ தான் ரீசெண்டாக இருந்துச்சு. ஸோ புதுசாக யாராவது பார்த்தீங்க அப்படின்னா இவர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாது, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இவங்களாம் 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. இவங்கள்ட்ட போய் நம்ம 200 சப்ஸ்கிரைபர் வச்சு இவங்களே போய் ப்ரொமோஷன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக இந்த வீடியோ சொல்கிறேன்னா இவங்க ஐசிடி சேனலும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் ஐசிடி படிக்கிறவங்களுக்கு அந்த கண்டென்ட் என்னென்ன ஐசிடி கண்டென்ட் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே நீங்கள் ஐசிடியில் என்னென்ன படிக்கலான்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த சேனல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவு ஐசிடி லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ இதை பார்த்து கூட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐசிடியை பொறுத்த வரைக்கும்
ஏதாவது ஒரு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். கண்டென்ட் இதுதான் கண்டென்ட் தெரிஞ்சுக்குவோம். இந்த கண்டென்ட்டை போய் சர்ச் பண்ணி கூட நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டின்னு இருக்குது. ஸோ இதை போய்ட்டு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி இன் தமிழ்னு போட்டு சும்மா அதில் பாருங்கள். ஸோ கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இந்த சேனலில் அவர் கண்டென்ட் கொடுத்துட்டாரு. இந்த கண்டென்ட்டை பார்த்து நீங்கள் போய்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பொறுமையாக படிச்சுக்கலாம். இவ்வளோதுமே எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. இருந்தும் நீங்கள் எதுக்கு பெய்ட் மென்டர்ஷிப் போகிறீங்கன்னு தான் தெரில சத்தியமாக. நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ப்ராப்பர் கைட்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு எல்லாமே நான் லேர்ன் பண்ணிக்குவேன், டவுட் வந்தால் நான் எங்கே போய் கேட்குறது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சரிங்களா. உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு டெலகிராமில் டிஎம் பண்ணுங்க, அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எனக்கு வந்து ஒரு 4-5 பேர் டிஎம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 4-5 பேருக்கு நான் கிளாஸ் எடுப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லா கான்செப்ட்டுமே தெரியும். உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி லேர்ன் பண்ணிட்டு தான் வந்து தெளிவாக நான் நடத்துவேன் சரிங்களா. நீங்கள் அதை பற்றி யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம். உங்களுக்கு கைட்னஸ் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டினா என்னன்னே தெரில, அந்த வீடியோ பார்த்துமே புரியலை அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். ரியல் டைமில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது தானே தெரியும் என்னென்னு. ஸோ அதை பார்த்துட்டு ரியல் டைமில் அப்ளை பண்ணுங்கள். அப்படி நான் ரியல் டைமில் அப்ளை பண்ணி வேணும்னாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரியல் டைமில் அப்ளை பண்ணி அப்படின்னு சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஐசிடியை பொறுத்த வரைக்கும். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது எந்த கான்செப்ட் போடலான்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் அந்த கான்செப்ட் நான் வந்து சொல்லித்தரேன் சரிங்களா. தேங்க்யூ.